நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், 5 to 6 இயர்ஸாக வந்து டெவலப்பிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அப்படின்றவங்களால மட்டும்தான் வந்து ஐடியில் நல்ல ஒரு ஹை பேயிங் ஜாப் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். நம்ம வந்து ஒரு நான் டெக்னிக்கல் டொமைனில் இருந்தோம், அதாவது கோடிங் நாலேஜ் இல்லாமல் இருந்தாலும் நம்மளால் வந்து ஒரு ஹை பேயிங் ஜாப் எடுக்க முடியும். ஸோ அந்த ரோல் என்னென்னா வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ அந்த ரோலோட ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப், அதோட என்ன டிகிரி தேவை, ஸ்கில் செட், சர்டிஃபிகேஷன் அண்ட் கெரியர் future growth and salary, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ stick to the video till the end and I'm going to tell you the exact roadmap to become a Scrum Master. So this is Priya Talks. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஸோ வாட் டஸ் திஸ் ஸ்க்ரம் மாஸ்டர் வில் டூ அப்படின்னா, இப்போ வந்து யாரெல்லாம் டெவலப்பிங் டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது தெரியும். பட் இந்த சேல்ஸ் டொமைனில், இந்த மார்க்கெட்டிங் டொமைனில், சப்போர்ட் இன்ஜினியர், அட்மின், ஸோ இந்த மாதிரி ரோலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ரோலை பற்றி அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இப்போ முன்னாடிலாம் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் வாட்டர் ஃபால் மாடல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போல்லாம் அஜைல் ஃப்ரேம் ஒர்க், அஜைல் ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க் தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஆல்மோஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்க்ரம் மாஸ்டருக்கு ரொம்ப வந்து ஜாப் வேக்கன்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் இந்த ரோல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டெவலப்பிங் டீமும் வந்து ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து இந்த டெவலப்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் 5 to 6 டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த டெவலப்பர்ஸோட கோல்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்க ஒரு சில எஸ்டிமேஷனுக்குள்ளார, ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளார அவங்க ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிக்க பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ரோட் மேப் போட்டு கொடுப்பாங்க, இவங்க வந்து ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க, அவங்க கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் விஷயம், இதுதான் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். ஓகே, ஸோ இது மட்டும் தான் பண்ணுவாங்களா, வேறு எதுவும் பண்ணலையே அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி இவங்க இந்த ஸ்க்ரம் அப்படின்னா என்னன்னா, ஏன் இந்த மாதிரி ஸ்க்ரம் மாஸ்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, டெவலப்பர்ஸ், ஒரு டீமில் இருக்கிற டெவலப்பர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஓனர் அண்ட் ஸ்க்ரம் மாஸ்டர், இவங்க 3 பேருமே எவ்ரிடே வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ரோலுக்கு பேரே வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். இந்த ஸ்க்ரம்னா இந்த 3 பேருமே வந்து இன்வால்வ் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய வந்து செரிமனிஸ் இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ ட்ராக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நான் சொல்கிற எல்லாமே இருக்கும். அதாவது ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கும், ரோல்ஸ் இருக்கும், யூசர்ஸ் இருக்கும், ஈவெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் செரிமனி பத்தி இந்த வீடியோஸ்ல வந்து நான் கவர் பண்றேன். செரிமனிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குமே வந்து டைம் லைன் வந்து வேரி ஆகும். என்னோட ப்ரீவியஸ் கம்பெனிஸ்ல நாங்கள் 3 weeks ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து ஸ்ப்ரிண்ட் பிளானிங் வச்சோம். இப்போ என்னோட கரண்ட் ஆர்கனைசேஷன்ல 2 weeks வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ப்ரிண்ட் பிளானிங். ஸோ இந்த ஸ்ப்ரிண்ட் பிளானிங்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த 2 weeksக்கான ஒர்க்கை முன்னாடியே வந்து நம்ம யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும், ஒவ்வொரு ஒர்க் பண்ணுறதுக்கும் எத்தனை டேஸ் ஆகும், இல்லை எதனா இஷ்யூஸ் வந்து டீம் ஃபேஸ் பண்ணுறாங்களா, அவங்களோட கான்ஃபிகரேஷன் செட்டப்ஸில் எதனா இஷ்யூஸ் இருக்கா, டிபெண்டன்சி இஷ்யூஸ் இருக்கா, எதனா இம்பெடிமெண்ட்ஸ் இருக்கா. ஸோ இது எல்லாத்த பற்றியுமே அந்த ஒர்க்கை அலோகேட் பண்ணும்போது எல்லாமே டிஸ்கஷன் நடக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த டைமில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுவாங்கன்னா, ஸோ டெவலப்பர்ஸ் அண்ட் ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஓனர்ஸ். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் ஓனர்ஸ் தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் கிட்ட இருந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கான்செப்ட்ஸ் தான் வந்து டெவலப்பர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க 3 பேருக்கு முன்னாடி தான் வந்து இந்த கால் நடக்கும். ஸோ எவ்ரி 2 weeks வந்து நடக்கும். ஸோ ஒன்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் செரிமனி ஸ்ப்ரிண்ட் பிளானிங். ஸோ இந்த பிளானிங் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இவரே வந்து கால் வைப்பாங்க. அதாவது எனக்கு பிரியாக்கு அசைன் பண்ணியிருக்கிற ஸ்டோரி வந்து ப்ரோக்ரஸிங்கில் இருக்கா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்கா, எக்ஸ்டர்னல் டீம் கூட ஹெல்ப் வேணுமா. ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே வந்து டே டு கால் நடக்கும். இதுதான் வந்து டெய்லி ஸ்கிரிப்ட். இது வந்து செகண்ட் செரிமனி. ஓகே, நான் என்னோட ஸ்டோரிஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். 2 weeks அப்புறம் வந்து நான் என்னோட ஸ்டோரி வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட டெமோ காட்டும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ப்ரிண்ட் டெமோ ஆர் ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ. என்னோட ஸ்டோரிஸ் எல்லாமே அவங்க அக்செப்ட், அதாவது நான் ஒர்க் பண்ணியிருக்கிற ஸ்டோரி நான் டெமோ காட்டும் போது அவங்க அக்செப்ட் பண்ணாதான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த சாஃப்ட்வேரில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்ட் செரிமனி. இதுக்கு பேர் வந்து ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ.
அண்ட் ஃபோர்த் என்னன்னா, ஓகே நான் என்னோட ஒர்க்லாம் முடிச்சிட்டேன், டெமோவும் காமிச்சிட்டேன். இந்த 2 வீக்ஸ்ல நான் எதனா ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்பேன்ல. சம்டைம்ஸ் வந்து என்னோட டீம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து என்னோட லேப்டாப் வந்து ப்ரோக் ஆயிருக்கும். என்னோட சாஃப்ட்வேர்ஸ் பர்டிகுலர் யூஆர்எல் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாமே அந்த செரிமனி பேர் என்னன்னா ஸ்பிரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ். அந்த கால்ல நம்ம என்னெல்லாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்பிரிண்ட் ரெட்ரோ. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி 4 செரிமனி. ஸோ இந்த 4 செரிமனிலையும் இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து ரோல் வந்து வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த காலை ஸ்கெடியூல் பண்ணுறாங்க, இந்த காலை அவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ அவங்களுக்கும் ஒரு ஷீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷீட்ஸில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குமே வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. அவங்களோட மேனேஜர்ஸ் கேட்கும் போது அது வந்து ஷோகேஸ் பண்ணி தே ஷுட் பி ஆன்சரபிள், ரைட்? ஸோ அதனால எல்லாமே வந்து நோட் டவுன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பிரிண்ட் செரிமனிஸ். அண்ட் இதை தவிர்த்து நிறைய வந்து ஸ்பிரிண்ட் ஈவெண்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா இது ஆக்சுவலி என்ன, இந்த ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேர்ம்லாம் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சிஎஸ்எம் அண்ட் பிஎஸ்எம், சர்டிஃபைடு ஸ்க்ரம் மாஸ்டர் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்க்ரம் மாஸ்டர், இந்த 2 சர்டிஃபிகேஷனில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று முடிச்சாவே போதும். இந்த 2மே வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா, ஸ்க்ரம் டீம் தான் வந்து இந்த கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேஷனும் கொடுக்குறாங்க. இந்த சிஎஸ்எம் வந்து scrum.alliance கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த பிஎஸ்எம் வந்து scrum.org. ஸோ இந்த டீம் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த கோர்ஸில் நான் இப்போ பேசினேன்ல, ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்ன, இவங்களோட ரோல்ஸ் என்ன, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, இது எல்லாமே வந்து உங்களால் புரியும். ப்ளஸ் இந்த அஜைல் ஃப்ரேம் ஒர்க் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி எல்லாமே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து டிகிரி வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சா மட்டும்தான் ஆகலாம், இல்லை வந்து இன்ஜினியரிங் முடிச்சா மட்டும்தான் ஆகலாம், இல்லை வந்து பிசிஏ எம்சிஏ இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சா மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ எந்த டிகிரி படிச்சவங்க வேணாலும் இந்த ரோலுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம், இந்த ரோலுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து சர்டிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஓகே எனக்கு வந்து டிகிரி நோ இஷ்யூ, நான் சர்டிஃபிகேஷனும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 skills யூ மஸ்ட் ஹாவ் டு யூ ஹாவ் டு இம்ப்ரூவ். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து லீடர்ஷிப் ஸ்கில், அனதர் ஒன் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா டே டு டே ஒரு டெவலப்பர்ஸ் நான் சொல்கிறேன், இப்போது எங்கள் டீமில் வந்து 7 டெவலப்பர்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன யார் அப்படின்னா வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ அவங்க வந்து கம்யூனிகேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் டெவலப்பர்ஸ் என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அது சொல்லும்போது இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதுக்கேற்ற ரெசல்யூஷன் கொடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி இவங்களுக்கு வந்து ரிமார்க்ஸ் வரும், இவங்களால வந்து இவங்களோட ரோலை வந்து ஒழுங்காக ப்ளே பண்ண முடியாது, இவங்க மேனேஜர்ஸ்க்கு இவங்க வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தே ஹாவ் டு பி லைக் பெட்டர் கம்யூனிகேட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த டீமையே லீட் பண்ணுற குவாலிட்டி யாருக்கு இருக்குன்னா வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். ஸோ அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணால் மட்டும்தான் இந்த ரோலில் நீங்கள் வந்து சர்வை பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும். ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இருக்கணும். ஒரு சில சுச்சுவேஷனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப லீனியண்ட்டாகவும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ டீமுக்கு ஏற்ற மாதிரி, ஒர்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஸோ இந்த 2 ஸ்கில் வந்து மேண்டேட்ரி. இந்த 2 ஸ்கில்ல யாரெல்லாம் வந்து டெவலப் பண்ண முடியுதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே சார், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஒரு 5 to 6 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐடியில் இருந்தால் மட்டும்தான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து தெரியாது ஹவு டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் புரியறதுக்கே ஒரு 3 to
4 months ஆகும். எப்படி வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது, ஐடி இண்டஸ்ட்ரினா என்ன, ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா என்ன, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அவங்களாம் வந்து இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ யாரெல்லாம் வந்து முன்னாடி இப்போ வந்து சப்போர்ட் ரோலில் இருப்பாங்க, டெவாப்ஸ் இன்ஜினியராக இருப்பாங்க, டேட்டா அனலிஸ்டாக இருப்பாங்க, ஸோ அட்மின் நெட்வொர்க்கிங் இன்ஜினியராக இருப்பாங்க, ஸோ அவங்களாம் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ இந்த ரோலுக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு இருந்தால் அவங்களாம் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் தே நோ. ஸோ இப்போ வந்து டெவலப்பர்ஸ் ப்ராடக்ட் ஓனர்ஸ், டெவலப்பர்ஸ்க்கும் ப்ராடக்ட் ஓனர்ஸ்க்கும் சம்டைம்ஸ் வந்து கிளாஷ் ஆகும். ஏன்னா ப்ராடக்ட் ஓனர் வந்து ஒரு பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் கொண்டு வருவார். அவரோட ரெக்குயர்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து டெவலப்பர்ஸ்க்கு புரியாது. ஸோ அந்த டைமில் இவங்க வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் ஃபங்க்ஷனல் வைஸ், டெக்னிக்கலாக எதுவும் இவங்க வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், டெக்னிக்கல் நாலேஜபிளாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அவங்க வந்து ஃபுல்லி வந்து நான் டெக்னிக்கலாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இதோட சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகிட்டிங்க அப்படின்னா சேலரி வந்து 1.5 lakh மினிமம். நான் சொல்கிறது 1.5 lakh. இப்போது எங்களோட டீம்லேயே வந்து நிறைய, அதாவது எங்களது வந்து ஒரு பெரிய டீம். எங்கள் ப்ராஜெக்டே மல்டிபிள் டீம்ஸ் இருக்குது. அதில் மல்டிபிள் டெவலப்பர்ஸ் டீம் இருக்காங்க, அதில் மல்டிபிள் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே இந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் 1.5 lakhs ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே வந்து ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 lakhs 2L அபோவ் போகிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அந்த மாதிரி ரோல் இது. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து டெவலப்பர்ஸால் அவங்க எஸ்டிமேட் பண்ணுற டேஸில் அவங்களால வந்து ஸ்டோரி டெலிவர் பண்ண முடியல, அவங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா எல்லா ஸ்டோரிஸுமே வந்து பேக்லாக் ஆகிடும். அதாவது இன்னொரு ஸ்ப்ரிண்ட்டுக்கு வந்து எல்லாமே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து ஸ்க்ரம் மாஸ்டருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து ஹையர் அஃபிஷியலுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இந்த மாதிரி டீம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவில் வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ டெவலப்பர்ஸ்க்கும் அஃபெக்ட் பண்ணும், பட் ஆஸ் வெல் ஆஸ் லைக் ஸ்க்ரம் மாஸ்டருக்கும் வந்து அப்ளை பண்ணும். இது வந்து அப்ளிகபிள் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, என்னால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு டீமை டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னா, ஸோ yes, go ahead, you can apply for Scrum Master role, and this is completely no coding is required, no technical knowledge is required. The only thing is communication skill, and you should certified any one of them. So CSM or PSM, yes. So that's it. Yeah, so this is what I want to tell you guys. And the video வை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா yes I got some value சொல்லிட்டு கமெண்டில் பிங்க் பண்ணுங்க. So that's give me really so motivated. So thank you so much. I will meet you on next video.